வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, ம் நமக்கு விளையாட்டு செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி, தமிழக அரசாங்கம் தமிழ் புதல்வன் திட்டத்த இன்று தொடங்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டத்த எங்க தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல வந்து தொடங்கி வைக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்த பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ரண்ட் பேஜ்லயே கூட குடுத்திருந்தாங்க. ஓகேவா? இன்னும் சிம்பிளாவே குடுத்திருந்தாங்க. என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னா தமிழ் வழி கல்வியாக இருக்கணும். அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் நமக்கு தமிழ் புதல்வன் திட்டம். இதே மாதிரி நோக்கத்தோட மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் நமக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? திட்டத்த நமக்கு கோயம்புத்தூர் அரசு கலைக் கல்லூரியில வச்சு நம்ம முதல்வர் தொடங்கி வைக்கிறார். கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் மூலியமா பயன்பெறக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 3.28 லட்சமாக இருக்கு. சரிங்களா? அதே ஒரு செய்தி தான் நமக்கு இங்கேயே குடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா குடுத்திருந்தாங்க. இந்த திட்டத்துக்காக ரூபாய் 360 கோடி இந்த நிதியாண்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி செய்திகள் தான் இந்த ஒரு இதுல குடுத்திருக்காங்க. முக்கியமான திட்டம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். இன்றைக்கு திருக்குறள பார்த்தோம்னா, இப்ப முன்னாடியே பார்த்த ஒரு திருக்குறள் தான். இன்னைக்கு ஹைலைட் பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? சோ எதற்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அப்படி பயப்படாம இருக்கிறது அது அறியாமை. அஞ்சத்தக்கது அஞ்சத்தக்குவதைக் கண்டு அஞ்சுவதை ஓகேங்களா? பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படுறது தான் அறிவுடையவருடைய தொழிலாகும்னு திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 428 அதிகாரம் அறிவு உடைமை. அடுத்ததா பார்த்தோம்னா, ஒலிம்பிக் போட்டிகள்ல நம்ம வீரர்கள் ஒரு சில வீரர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட ஒலிம்பிக் வீரர்கள தயார் செய்வதற்காக ஒரு திட்டம் இருக்கு நமக்கு. ஒலிம்பிக் இலக்கு அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழ 1050 வீரர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்பட்டுட்டே வருது. அது முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 3 திட்டங்கள பத்தி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அது 3யும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க பாருங்க. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பயிற்சி மையம் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் 14 வயதுக்கு மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாநில மற்றும் தேசிய அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீர்த்தி திட்டம். பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களிடம் உள்ள திறமைகளை கண்டறிய வளர்ந்து வரும் திறமைகளை கண்டறியும் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்ற இந்த கீர்த்தி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ புதிய வீரர்கள வந்து கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ வந்து கீர்த்தி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் உள்ள 1,00,000 திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. டேலண்ட்ட ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட்டுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ஓகேவா? கீர்த்தி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. மத்தபடி பார்த்தோம்னா, டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம். ஒலிம்பிக் இலக்கு ஒலிம்பிக் இலக்கு போடியம் அப்படிங்கிறது தான் டாப்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழ என்ன பண்றாங்கன்னா, அதிதிறமையான 1050 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்றார். ஓகேங்களா? இந்த 1050 வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? போடியம்ல போய் மெடல் வாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தான் டாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தி மற்றும் டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம் ஒலிம்பிக் வீரர்களுக்காக ஒலிம்பிக் சார்ந்து நமக்கு இப்ப செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கனால இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? கடைசியா பார்க்குறப்ப இந்தியா ஹாக்கி அணிய பொறுத்தவரைக்கும் 13வது பதக்கத்த வின் பண்ணியிருக்காங்க. ஹாக்கிய வச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு 6 முறை தங்கப் பதக்கமே வின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 28, 32, 36, 48, 52, 56, 60 சரி 56 வரைக்கும் தான். ஓகேங்களா? தங்கப் பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கோம். மொத்தமா 13 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல ஸ்பெயின தோற்கடிச்சுட்டு இந்தியா வெண்கல பதக்கத்த இந்த வருஷம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வாங்கியிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லயும் வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. சரியா? மத்தபடி பார்த்தோம்னா, நீரஜ் சோப்ரா போன டைம் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாரு. இப்ப வந்து சில்வர் மெடல் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அது ஒரு செய்தி. ஓகேவா?
ஸோ மத்தபடி இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.